பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆரம்பமே பொருளாதார விஷயம்தான் இவங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்க போது. அதே போல் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவாங்க. 13 வயசு 10 வயசு 12 வயசுலேருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்க தயாராகிற முதல் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் இருக்கும். அப்பாவடி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதே போல் அப்பா சார்ந்த மருத்துவ செலவு என்பது இவங்களுக்கு இந்த வட்டம் குறையும். மகர ராசியில் உள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் நபர், அதாவது நடிகராக இருக்கின்ற ஒரு நபர், சிறந்த நடிகர், அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய ரசிகர்களை தன்னுடைய வசப்படுத்திய நடிகர், வாய்ஸ் கொடுப்பார். இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து முடிவெடுத்துக்கோங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்களுடைய மனசு எதை சரின்னு சொல்லுதோ, நேர்மையான விஷயத்தை செய்யணும்னா நேர்மையான விஷயத்தை செய்யுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முற்றிலும் இவங்க தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பணம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா சார், ஆக்சுவலாக உங்கள் வீடியோ பார்த்த நம்ம நேயர்கள் அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசி நேயர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12 ராசி நேயர்களுக்குமே 2ஆம் இடத்தை குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போகிறார். ஒரு ராசிக்கு கூட விடப்போற கிடையாது. 2-11 பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது. 2-11 தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம். அந்த பாவகத்தை யார் பார்க்க போறாரு? குரு என்ற தனகாரனே பார்க்காரு. அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதே போல தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் நல்ல ரேட் கூடும். ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியாக அந்த ரேட் கூடுனதில் கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டோட்டலாகவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இந்த 2026ங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. யாரெல்லாம் பெண்களை, பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை, முடிஞ்ச அளவு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக ஏற்படும். அப்போ தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம். அதனால் வாழை சுருட்டிட்டு என்ன பண்ணணும்? பேசாமல் இருந்தணும். இது யாருக்கு தெரிய போகுது? இந்த பொண்ணை நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா? நம்ம சகோதரியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா? ரோட்டில் போகிற பெண்களை கஷ்டப்படுத்தினா யார் கேட்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை, ஆணவத்தை செயல்படுத்தினால் உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பெண் குழந்தைகளை அடிமைப்படுத்தி மாணவ செல்வங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்து மறைமுகமாக இருந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போயோட நிப்பாட்டிக்கணும். இன்னும் நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி தில்லா நின்னாங்கன்னா அவங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வருவாங்க. அவங்க தண்டிக்கப்படுவார்கள். உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைவார்கள் என்பது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம பெண்களும் தைரியமாக இருக்கலாம். எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் ஓப்பன் டிக்ளராக பயப்படாமல் அவங்க வெளிப்படையாக சொல்லலாம். அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்க்கையோ எந்த விதத்திலும் பாதிப்படையாது. உறுதியாக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமைப்பை கொடுத்துருக்கனால அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த 2026 பார்க்க போகிறோம். அதே போல் இந்த 2026 இன்னொரு விஷயம், 2026 வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப அமோகமான வெற்றி அடைப்போகுது. பத்திரப்பதிவு போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ விலை கூடினாலும் தங்கத்தை வாங்குற மாதிரி தான்.
இந்த பத்திரப்பதிவுங்கிறது இந்த வட்டம் ரொம்ப அமோகமாக நடைபெற போது ஒரு அரசியலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இன்னும் இந்த 2026 27 கடந்த பிறகு முயற்சி எடுங்க. ஏன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம். அவசரப்பட்டு வாங்கிய சொத்தை விற்க வேண்டாம். நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சார், இந்த வருகிற 2026 ஆங்கில புத்தாண்டு மத்தளம் போல் அடிவாங்கும், 2 பக்கங்களும் அடிவாங்கும். கண்டிப்பா நம்ம மகராசி நேயர்களுக்கு இந்த வருடமாவது மாற்றம் நிகழுமா சார்? கண்டிப்பா சார். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பக்கம் போனாலும் சுற்றி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு வார்த்தையை இப்போ அதிகமாக பயன்படுத்துறது மகர ராசி தான். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே தன்னுடைய வாழ்க்கையை தவிர்த்து மற்றவர்கள் வாழ்க்கை மீது அதிக அக்கறை செலுத்துகிறாங்க. சிறு வயதிலிருந்து சின்ன வயசு, அதாவது ஒரு 13 வயசு, 10 வயசு, 12 வயசுலேருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்க தயாராகிற முதல் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அத்தனை விதமான சந்தோஷங்களையும் விட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கூட இருக்க உறவுகளுக்கு, நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு, நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கு நல்லது நடந்தால் போதும், அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்மளுடைய மகர ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த விட்டு கொடுத்த வாழ்க்கை கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் நிறைய செயல்படுறாங்க. ஸோ ஆனால் இந்த வருடம் இவங்களுடைய எதிர்காலம், இவங்களுடைய சிறப்பான தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. சார், நம்ம நேர் ஒருத்தர் மகராசியில் கேட்டிருக்காரு, சொல்லுங்க. இந்த வருடம் பண வரவு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். சார், அவங்களுக்கு கடந்த காலங்களில் பண வரவுகள் நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆரம்பமே பொருளாதார விஷயம்தான் இவங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்க போகுது. அதே போல் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவாங்க. முயற்சியில் எவ்வளவோ கடினம் போராடிக்கிட்டு தன்னுடைய முயற்சியில் பல பிரச்சனை இருக்குது, பல கஷ்டம் இருக்குன்னு சொல்லி கவலைப்படுற மகர ராசிக்காரங்க முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னோட அப்பா மகளுக்குரிய உறவுகள் எந்த அளவுக்கு பாண்டிங்க, ஏன்னா போன வருடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி எழுதியிருக்காரு. ஓகே, இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். சார், இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு அப்பாவோடைய இணக்கமான ஒரு அன்பு ஏற்படும், இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவுங்கிறது இவங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போது. அதே போல் இவங்களுடைய அப்பாவடி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதே போல் அப்பா சார்ந்த மருத்துவ செலவு என்பது இவங்களுக்கு இந்த வட்டம் குறையும். அப்பாவுக்கு நிறைய மருத்துவ செலவு செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே அது சீராகும். அப்பா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பாவுடைய அன்பை முழுமையாக பெறக்கூடிய நேர்களில் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க ஒருத்தர். சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், என் மனதில் பட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. இந்த வருடம் மகர ராசியிலேருந்து, அதாவது அரசியலில் புதிய என்ட்ரி வர வாய்ப்புகள் இருக்கா சார்? சார், மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் உறுதியாக அரசியலில் என்ட்ரி ஆவாங்க. ஏற்கனவே அரசியல் இருக்கவங்க இவங்க வெளியே வருவாங்க. இவங்களுடைய தனித்திறமையை கொண்டு வருவாங்க. இவங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம மகர ராசியில் உள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் நபர், அதாவது நடிகராக இருக்கின்ற ஒரு நபர், சிறந்த நடிகர், அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய ரசிகர்களை தன்னுடைய வசப்படுத்திய நடிகர் வாய்ஸ் கொடுப்பார். அரசியலில் வாய்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஓட்டு வங்கி செலுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு 70% இருக்குது. நம்ம அவங்க சுய ஜாதகம் தெரியாது, நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அரசியலில் ஈடுபட ஆசைப்படுகின்ற மகர ராசிக்காரங்க இந்த வருடம் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு உண்டு சார். ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. மகர ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இந்த வருடம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க யாரோடைய ஆலோசனையும் கேட்க வேண்டாம். இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து முடிவெடுத்துக்கோங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்களுடைய மனசு எதை சரின்னு சொல்லுதோ, நேர்மையான விஷயத்தை செய்யுன்னா நேர்மையான விஷயத்தை செய்யுங்க. அது சரியாக தவறான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தயவு செய்து ஐடியா கேட்காதீங்க. அதே போல் ஒரு புதுமையான விஷயங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு கூட சொல்லுங்கள். செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதீங்க. நல்லா வாட்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களை. இவங்க எதெல்லாம் நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு வெளியே சொல்லிட்டு செய்கிறாங்களோ அதில்
பலவிதமான கண் பார்வைப்பட்டு கந்தஷ்டி மூலமாக இவங்க தோல்வியை சந்திக்காங்க. பல முயற்சி எடுப்பாங்க, ஃபைனலில் போய் இவங்க லாக் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இவங்க சொல்லாமல் செய்கின்ற அத்தனை விதமான விஷயங்களும் சிறப்படையும். சொல்லிட்டு செய்கிற விஷயங்களில் இவங்க லேட்டாக வெற்றி பெற முடியுது, இல்லை தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த வருடம் இதை கடைபிடிச்சாங்கன்னா இவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முற்றிலும் இவங்க தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பணம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல. அதனால் இந்த வருடம் மேக்சிமம் யாருக்கும் பணம் கொடுத்து உதவுவதை இவங்க தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருடம் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி என்பது உறுதியாக ஏற்பட போது. நல்ல சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள் என்ற அத்தனை விதமான சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நம்மளுடைய மகர ராசிக்கு குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம் சார். சார் ரொம்ப நன்றி சார். சார் இறுதியாக ஒரு கேள்வி சொல்லுங்க. மகர ராசிக்காரங்க இந்த வருடம் இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கு வருவாங்கன்னு சொல்றது எந்த தெய்வத்தை சார் பிடிச்சிக்கணும்? நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி அன்று தன்னுடைய வீட்டில் அருகிருக்கின்ற அம்மனை மனதார வழிபாடு செய்தால் போதும். அம்மனுடைய பரிபூர்ண ஆற்றலும் பெற்ற தாயின் ஆசீர்வாதமும் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இறையருளும் பெற்ற தாயின் ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த 2026ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஏன்னா அந்த பொது பலன்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20% வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதை கேட்டுக்கலாமா, அதை கேட்டுக்கலாமா, நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.